இந்த விஷயத்துக்குலாம் ரெடியா இருங்க. அப்படி அப்படி இருந்தா மட்டும் மெடிசன் ஃபீல்டுக்குள்ள வாங்க, இல்ல வராதீங்க அப்படின்னா. இல்ல நான் அது எதுக்கு சொன்னேன்னா, பிகாஸ் டெய்லி படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு மேல நீங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ண நினைச்சீங்கன்னா அதுல ஒரு 3 வருஷம் போகும். அப்படியே வாழ்க்கையே போயிடும் உங்களுக்கு. உங்களுடைய அந்த யங் பீரியட ஃபுல்லா தொலைச்சிக்கிட்டு கடைசியில ஒரு 35 வயசுல உங்களுக்கு மாசம் அதிகமா சம்பளம் இருந்தீங்கன்னா இது மெடிக்கல் கேரியரை விட வேற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு பெட்டரா இருக்குன்னு தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு கும்பிடு போட்டு அந்த ஆப்ஷனுக்கு போயிருக்கு. இல்ல நான் இதை ஆகியதான் தீவேன், நான் வந்து கண்டிப்பா நான் டாக்டர் தான் ஆவேன் அப்படின்னு நினைச்சா மட்டும் தயவு செஞ்சு எடுங்க. அண்ட் மீன் வைல் மேக் ஷோர் யூ ஹேவ் இனஃப் மணி. ஆக்சுவலா நான் வந்து என்னோட சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டடீஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவேன். என்னுடைய எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சில ஹெக்டிக்கான இயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இஸ் நாட் ஃபார் அஸ் டு என்ஜாய். ஏன்னா அந்த சாட்டர்டே சண்டே ஃபுல்லா நான் என்னோட என்னென்ன படிச்சு முடிக்கணுமோ நாங்கள் படிச்சு முடிச்சுட்டு அண்ட் வீக் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் ஸ்பெண்ட் மை டைம் ஃபார் ஜிம் ஆகட்டும். அங்க நாங்களே நல்லா குக் பண்ணி ஆகணும், நாங்களே தான் துணி துவைச்சாகணும், எல்லாமே பண்ணி ஆகணும். ஸோ ஐ ஸ்பெண்ட் மை என்டையர் சாட்டர்டே அண்ட் சண்டேஸ் ஜஸ்ட் ஃபார் ஸ்டடீஸ். அண்ட் அந்த ஒரு வார்த்தைக்கு தகுந்ததை வந்து பாத்தீங்கன்னா நாங்க அந்த வீக்கெண்ட்ஸ்ல படிச்சு முடிச்சு வச்சிருப்போம். அண்ட் அதை நாங்க இந்த வாரம் ஃபுல்லா கேரி ஒர்க் பண்ணுவோம். ஸ்டடீஸ் இருக்கும் மெயின்லி. சோ டைம் ஒதுக்கி வைக்கணும் இதுக்குன்னு. இந்த டைம் யூ ஹேவ் டு ஸ்டடி. கண்டிப்பா படி. MBBS is all about study. வேற எந்த ஒரு இதுலயும் பாட்டம் இருக்கலாம், பட் MBBS நீங்க கடுமையா படிச்சே தான் ஆகும். இல்ல நான் அது எதுக்கு சொன்னேன்னா, பிகாஸ் டெய்லி படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்க சொல்றீங்கல்ல சாட்டர்டே சண்டே கம்ப்ளீட்டா படிப்பீங்க அப்படின்னு, பட் இங்க அப்படி கிடையாது. டெய்லி they are very hectic. அதே சினாரியோ தான். பட் நான் என்ன சொல்றேன்னா I will use my Saturday and Sunday to the most. ஓகே ஓகே. ஏன்னா மத்த நாள்ல வீட்டுக்கு வரதே பாத்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. இந்த 5 மணில இருந்து நைட் ஒரு 10 மணிக்கு நம்ம படுக்கணும்னா 4 மணி நேரத்துல பெருசா எதுவும் படிச்சிட முடியாது. நீங்க குக் பண்ணணும், மெயின் வைஸ் சாப்பிடணும், யூ ஹேவ் டு டேக் லிட்டில் பிட் பிரேக் இல்லீங்களா? அந்த வந்த டைம்ல நம்ம படிச்சுதான் ஆகணுங்க. பட் நாட் ஆஸ் எஃபிஷியன்ட் ஆஸ் சாட்டர்டே அண்ட் சண்டே. அதான் நான் மெயினா யூஸ் பண்ணிப்பேங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு சாட்டர்டே அண்ட் சண்டேனா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாலிடே மாதிரி இருக்கும் இல்லைங்களா? நீங்க என்ன கோர்ஸ் பண்ணீங்க எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் ஸ்டில் யூ கேன் என்ஜாய் யுவர் சாட்டர்டே சண்டே இல்லீங்களா? யா இருந்தது. பட் எங்களுக்கு அப்படி இருந்தது கிடையாதுங்க. சோஃபா எங்களுக்கு அப்படி இருந்தது கிடையாது. பட் ரைட் நவ ஐ அம் சோ சில் அண்ட் ஹேவிங் a good step forward. Yeah, I'm very happy to hear that, sir. ஓகே, இப்போ வந்து மெடிசன் ஃபீல்டுக்குள்ள வராங்கல்ல, இப்போ ஃபீல்டுக்குள்ள நீங்க வரீங்க அப்படின்னாலே யூ ஷுட் பி ரெடி ஃபார் தீஸ் திங்ஸ். இந்த விஷயத்துக்குலாம் ரெடியா இருங்க. அப்படி இருந்தா மட்டும் மெடிசன் ஃபீல்டுக்குள்ள வாங்க, இல்ல வராதீங்க அப்படின்னா வாட் டு யூ டெல்? ஒரு 3 திங்ஸ் சொல்லுங்க. இப்போ கடுமையா உழைக்க ரெடியா. ஏன்னா MBBS நீங்க பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாலே உங்களை அப்படியே உரிச்சு தொங்க விட்டுருவோம். அதுக்கப்புறம் நீங்க MS ஆர் MD எடுத்தீங்கன்னா உண்மையும் ஒரு பயங்கரமான ஒரு புளி புரிஞ்சுட்டு தான் விடுவோம். கடினமா நான் உழைக்க ரெடியா இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு இம்பெக்கபிள் லவ் வேணுங்க மெடிக்கல் ப்ரொஃபஷனுக்கு. இது 2 தான் பேசிக் கேட்டகரி. நான் ஆனா டாக்டர் தான் ஆகுங்கிற மட்டும் ஆகுங்க. அதே மாதிரி நான் நல்லா உழைக்க ரெடியா இருக்கேன், அதனால மட்டும் அவங்க. இது போனா ஜாலியா இருக்கலாம், டாக்டர்ஸ் தான் ஜாலியா காசு சம்பாதிக்கிறாங்க, இதெல்லாம் இப்போதைக்கு நடக்கவே நடக்காது. மேபி நடக்கலாம். அது எப்ப நடக்கலாம்னா உங்களுக்கு ஒரு 50-60 வயசு ஆகும்போது நடக்கலாம். நீங்க ஒரு சீனியர் டாக்டர் ஆகும் போது நீங்க அப்படியே ஜாலியா உட்காந்துட்டு உங்க ஜூனியர்ஸை வச்சு நீங்க நிறைய வேலை வாங்கிட்டு அப்ப நீங்க உட்காரலாம். அதுக்குள்ள உங்களை புழிஞ்சு தள்ளிடுவாங்க. அந்த ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பா ரெடியா இருக்குங்க. பிசிக்கலாவும் ஹார்ட் ஒர்க் இருக்குங்க, மென்டலாவும் ஹார்ட் ஒர்க் இருக்கும். நீங்க நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ கடினமா நான் உழைக்க போறேன், நான் ரெடியா இருக்கேன், இதுக்கு என்ன அர்ப்பணிக்க போறேன்னா தயவு செஞ்சு டாக்டர் ஆகுங்க. அதை தாண்டி இல்ல இது எனக்கு ஒரு ஆப்ஷனா தான் இருக்கு அப்படின்னு தயவு செஞ்சு ஆகுங்க. இப்ப இந்தியாவில வந்து ஆகுறவங்க எல்லாருமே மரியாதை நிமித்தமா தான் டாக்டர் ஆகும்னு நினைக்கிறாங்க. ஒரு டாக்டர்னா ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நான் எப்படியாவது ஒரு 6 வருஷம் கடந்தேன்னா அப்படின்னு சொல்லிட்டு முடியல. 6 வருஷம் நீங்க கடந்ததுக்கு அப்புறம் டெஃபினெட்லா MS ஒரு MD பண்ணணும்னு நினைப்பீங்க. அதுல ஒரு 5 வருஷம் இல்ல 5 வருஷம் பண்ணும். அதுக்கு மேல நீங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுல ஒரு 3 வருஷம் போகும். அப்படியே வாழ்க்கையே போயிடும் உங்களுக்கு. உங்களுடைய அந்த யங் பீரியட ஃபுல்லா தொலைச்சிக்கிட்டு கடைசியில ஒரு 35 வயசுல உங்களுக்கு மாசம் அதிகமா சம்பளம் இருந்தீங்கன்னா நோ யூஸ். சோ அப்போ MD வந்து கண்டிப்பா படிக்கணுமா சார்? இப்ப இங்க இந்தியால MBBS படிக்கிறவங்க ஃபர்தரா வந்து நான் கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் பண்ணுவேன், நான் இதுக்கு பண்ணுவேன், அதுக்கு பண்ணுவேன், அது டெஃபினட்டா பண்ணணுமா? யாரெல்லாம் அது பண்ணலாம், யாரெல்லாம் அது பண்ண வேண்டாம்? டெஃபினட்டா பண்ண முடியாது, அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க. He finished his MBBS I think 8 to 9 years before. ஓகே. இந்த ஒரு PG பண்ணணும்னு அப்ரோச் கூட பண்ணது கிடையாது. அவருக்கு தேவை வந்து நான் வந்து MBBS டாக்டர் ஆகணும்,
அண்ட் ஐ வாண்டட் டு செட்டில். நான் ஒரு கிளினிக் போட்டு நான் காலையில ஒரு 10 to 12 நான் கிளினிக்ல இருப்பேன், அண்ட் சாயந்தரம் ஒரு 5 to 9 இருப்பேன். இவ்வளவுதான் ஒரு எக்ஸ்பெக்டிங். And he is earning more than a PG doctor. Okay. Since he got famous. அவர் வந்து ஒரு ராசியான டாக்டர் ஒரு பேர் எடுத்தனால and he is earning a way lot. எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எம்டி ஆகணுமா இல்ல எம்எஸ் கண்டிப்பா பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. எல்லாம் அவங்க மனசை பொறுத்துதான். எனக்கு வேணும்னா பண்ணுவேன். நிறைய பேர் அவங்களுக்கு வேண்டாம்னா கூட சுத்தி சமுதாயம் என்ன சொல்ல, என்ன இப்ப எம்டி பண்ணாதான் எனக்கு மதிக்க மாட்டாங்க, இப்ப எம்எஸ் பண்ணாதான் எனக்கு வந்து உண்மை எனக்கு வந்து ஒரு பெருமையா பார்ப்பாங்க, இதுக்காண்டி வாழ்க்கையை இழக்கிறவங்க நிறைய பேர் இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கு சார். அதனாலதான் நான் கேட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்காண்டி பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் அது பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் வீட்டுல அப்பா அம்மா வந்து எம்எஸ் பண்ணுன்னு சொல்லிடுவாங்க, இல்ல சுத்தி இருக்கவங்க என்ன வந்து எம்டி பண்ணாதான் மதிப்பாங்க. இந்த மாதிரி கஷ்டங்களை பண்றவங்க நிறைய இருக்கு. அந்த போதும், அந்த ஒரு பழமொழி இருக்குங்களா, போதுமென்ற மனமே பொன் செய் மருந்து அப்படின்னு சொல்லிட்டுங்க, அது நிறைய பேருக்கு இல்லைங்க. நிறைய பேருக்கு எம்எஸ் எம்டி ஆகணுங்கிறது ஆரம்பத்துல விருப்பம் இருக்கும். பட் நிறைய பேருக்கு எம்பிபிஎஸோட ஸ்டாப். நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸே எடுத்து பார்த்துட்டு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்க ஒருத்தவங்க ஒரு 5th year படிச்சுட்டு உங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா அதுல ஒரு 60% மக்கள் எம்டி எம்எஸ் பண்ண விருப்பமே இல்லாத மாதிரி இருக்கலாம். ஓகே சார், இப்போ அதான் அந்த 5 years முடியும் போதே அவங்க அப்படி ஆயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றீங்க. சோ இப்போ கிளினிக் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5th year முடிச்சிருக்கமா கிளினிக் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க நான் கேள்விப்பட்டேன். சோ எப்போ வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து கிளினிக் வைக்க முடியும்? அவங்க டிகிரி முடிச்சிருக்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு லைசன்ஸ் வருதோ அப்பவே ஆரம்பிக்கலாம். இட் இஸ் நாட் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டேங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 years வெயிட் பண்ணணும், நீங்க 2 years ஒர்க் பண்ணணும் அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். பட் இப்ப எல்லாம் அந்த மாதிரி எல்லா ஒரு விஷயம் கிடையாது. நீங்க எம்பிபிஎஸ் முடிச்சு உங்களோட இன்டர்ன்ஷிப் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே யூ வில் கெட் அன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்ஸ். as you got it you can start your own clinics. and எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது. ஓகே, அதாவது நீங்க ஆரம்பிக்கலாம். அதாவது 6 years கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தாராளமா உங்களுக்கான ஓன் கிளினிக் நீங்க கட்டிக்கு வாங்கிக்கலாம். ஈவன் ஓன் ஹாஸ்பிட்டல் கூட நீங்க வேணும்னா பண்ணிக்கலாம். ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. since you are already a doctor, எம்பிபிஎஸ் முடிச்சிட்டாலே நீங்க டாக்டர் தாங்கம்மா. நிறைய பேர் எம்டி முடிச்சாதான் டாக்டர்ங்கிற மாதிரி இப்ப சிச்சுவேஷன் மாறிடுச்சு. கிடையாது, அப்படி கிடையாது. எம்பிபிஎஸ் முடிச்சாலே யூ ஆர் ஈக்குவலி குவாலிஃபைட் டு ட்ரீட் ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் பேஷண்ட்ஸ். அவங்க ட்ரீட் பண்ணவங்க முடியாத பேஷண்ட்ஸ் வந்து யூ வில் ரெஃபர் டு an MD or MS doctor. That's simple it is. ஓகே சார், ஒன் மோர் क्वेश्चन. இப்போ இந்த டவுட் எனக்கு இருந்துச்சு. இப்போ நீங்க ரஷ்யால போய் பண்ணிருக்கீங்க, யுவர் ஸ்டடி பர்சூட் யுவர் டிகிரி தேர். சோ எப்படி இங்க இருந்து நீங்க எப்படி அப்ளை பண்ணி on what basis நீங்க வந்து உங்களுக்கு அங்க சான்ஸ் கிடைச்சிச்சு டு டு யுவர் டிகிரி? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீட் பாஸ் பண்ணிருக்கணும். நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா நீட் பாஸ் பண்ணிருக்கணும். அண்ட் ஃபாலோட் பை அங்க ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. ரஷ்யால போய் நீங்க ஒரு எக்ஸாம், நான் ஃபர்ஸ்ட் போன ஒரு ஏஜென்சி மூலியமா போனேன். ஏஜென்சி மூலியமா போயிட்டு எல்லாம் அப்ளை பண்ணிட்டு அண்ட் ஆல்மோஸ்ட் உங்களுடைய மார்க் 70% அபவ் இருக்குங்க. 12th மார்க், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப 75 சொல்றாங்க, எனக்கு அது தெரியலங்க குறிப்பிட்டு. நான் போகும்போது பாத்தீங்கன்னா 70% அபவுக்கு மேல உங்களுக்கு 12th மார்க் இருக்கணும் அண்ட் கண்டிப்பா நீட் பாஸ் பண்ணிருக்கணும். இது ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி, பேசிக் கேட்டகரி. அண்ட் ஃபாலோட் பை அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா அங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்க ஃபெயில் ஆயிட்டாலும் உங்களுக்கு திருப்பி இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதான் செஞ்சுருக்கோம். ஓகே, அங்க அப்போ வந்து பே பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாதாங்க? என்ன இருந்தாலும் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணா மட்டும்தான் யூ கேன் ஸ்டடி. இல்லனா வந்து நம்ம வேற வழியே இல்லைங்க, கிளியர் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா நீங்க மணி கொடுத்து அதெல்லாம் பண்ண முடியாது. அண்ட் இட் இஸ் நாட் சோ டஃப். ரொம்ப டஃப்னு சொல்ல மாட்டேன். பாஸ் பண்ணவங்க இருக்காங்க. என் கூட வந்து ஒரு 3 பேர் ஃபெயில் ஆனவங்க இருக்காங்க. என்னோட பேட்ச் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 பேர் ஒரு ரூம்ல இருக்கோம். அப்ப 3 பேர் ஃபெயில் ஆகி அவங்க வந்து திருப்பி இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. நீங்க என்ன இயர்ல சார் டிகிரி படிக்க போனீங்க? I think I have no idea. I'm very bad with numbers. I don't like it. I hate math. குறிப்பிட்ட எனக்கு தெரியல. It's almost 8 years it has been, I guess. சார் இதுதான் சார் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. You hate maths ன்னு சொல்றீங்களா, பட் you would have studied a lot of chemical equations. So அந்த மாதிரி எல்லாம் வருமே. அதெல்லாம் how did you manage? That is very interesting. It is not like maths. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரிங்கிறது கம்ப்ளீட்டா வேறங்க. ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வந்து படிக்கும். நாங்க பயோகெமிஸ்ட்ரி தான் படிப்போம். and we do not use those kind of heavy equations in our real life. அனஸ்தீசியாலஜிஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. பட் நாங்க யூஸ் பண்றது எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்குங்க. இந்த கர்ப் சைக்கிள் ஒரு சைக்கிள் இருக்குங்க, கிளைகோஜெனிசிஸ், கிளைகோலைசிஸ், இந்த மாதிரி நிறைய சைக்கிள் இருக்கு. இதெல்லாம் அதிக மேக்ஸ் வராது. நம்ம நினைக்கிற அளவுக்குலதான் மேக்ஸ் கிடையாது, ரொம்ப கம்மி. பாத்தீங்கன்னா ஒரு 19 சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்குங்க. டோட்டலா இந்த எம்பிபிஎஸ் இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 19 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஒரே சப்ஜெக்ட் தான் பயோகெமிஸ்ட்ரி. அந்த ஒரே சப்ஜெக்ட் தான் மேக்ஸ் வரும். அதுலயும் ரொம்ப மினிமலா தான் வரும்.
மேக்ஸ் எடுத்து பயப்பட வேண்டாம். மேக்ஸ் ஹேட் பண்றது தாராளமா எம்பிபிஎஸ் ஆக்சுவலா உனக்கு ரெடியா இருந்தா. இப்போ மெடிக்கல் ஸ்டைல வந்து ரொம்ப பழைய மாதிரி கிடையாதுங்க. டெஃபினெட்லி எவ்ரிதிங் ஹஸ் பிகம் மணி மைண்டட் நவ. I would suggest any of the people who wanted to pursue a medical career, I would say that if you have any other better option, please go for it. being a doctor நான் இது சொல்றேங்க. ஏன்னா நான் வந்து எம்பிபிஎஸ்ல என்டர் ஆகும் போது என்கிட்ட ஒரு டாக்டர் சொன்னாரு. அப்ப நான் என்ன தெரியுமா நினைச்சேங்க, ஆமா இவர் டாக்டர் ஆயிட்டாரு, இவர் சொல்றாரு நம்மள போய் எம்பிபிஎஸ் எடுக்க வேண்டாம் சொல்லிட்டு. அப்ப வந்து அவர் நான் தப்பா தான் நினைச்சேன். பட் எடுக்கிறதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது வாட் எவர் ஹி செட் இஸ் ரைட். இது மெடிக்கல் கேரியரை விட வேற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு பெட்டரா இருக்குன்னு தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு கும்பிடு போட்டு அந்த ஆப்ஷனுக்கு போயிரு. இல்ல நான் இதை ஆகியதான் தீவேன், நான் வந்து கண்டிப்பா நான் டாக்டர் தான் ஆவேன் அப்படின்னு நினைச்சா மட்டும் தயவு செஞ்சு எடுங்க. அண்ட் மீன்வைல் மேக் ஷோர் யூ ஹேவ் இனஃப் மணி. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் கிரைசிஸ்னால மெடிசனை குவிட் பண்ணவங்க இருக்கா. 2வது இயர் 3வது இயர் எப்படியாவது ஃபர்ஸ்ட் இயர் காசு எங்கேயோ வந்து அரேஞ்ச் பண்ணி போட்டு சேர்த்து வச்சிருவாங்க. இன்னொன்று ரொம்ப புரிஞ்சு போவேன், நீங்க எம்பிபிஎஸ் படிக்கிறக்காண்டி போட்ட காசை எடுக்கிறதுக்கே பல வருஷம் ஆயிடும். ஆமா, that's true, very true. காசு எடுக்கிறது it is not like என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் என்னோட 4th year எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கும்போது my friend was getting salary 60K ஐடில. ஓகே, புரிஞ்சுதுங்களா? 60K. எம்பிபிஎஸ் முடிச்ச ஒரு டாக்டரோட ஒரு மினிமல் சேலரி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 55K to 50K அவ்வளவுதான். இதை பாருங்க, எனக்கு முன்னாடி 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஜினியரிங் முடிச்ச என்னோட ஐடி ஃப்ரெண்ட் he is earning 60K. now he is earning almost an lakhs. இல்லைங்களா? அவர் எவ்வளவு அப்கிரேட் ஆயிருப்பாரு. அவர் 6 வருஷமா அவர் எவ்வளவு சம்பாதிச்சிருந்திருப்பாரு, ஒரு 5 வருஷமா எவ்வளவு சேர்த்து வச்சிருந்திருப்பாரு. பட் இதெல்லாம் எந்த ஒரு டாக்டருக்கும் கிடைக்காது. வெளியே இருந்து பார்க்க டாக்டர் ரொம்ப அதிகமா சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும், அது உண்மைதான். எப்போ ஒரு 20-30 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் 20-30 வருஷம் கஷ்டப்பட ரெடியா இருந்தா பண்ணுங்க. அண்ட் மிடில் கிளாஸா இருந்து பண்ணணும்னு நினைக்கும் போது 1க்கு 1000 ரூபாய் யோசிச்சுட்டு பண்ணுங்க. ஏன்னா மோர் தென் யூ ஆர் கெட்டிங் ஸ்ட்ரெஸ்ட் அவுட், யூ வில் புட் யுவர் பேரண்ட்ஸ் இன் சச் a situation. ரொம்ப கொடுங்க ஃபினான்ஷியலி ரொம்ப கொடுங்க. நீங்க போய் படிக்க உட்காந்துருங்க, உங்க பேரண்ட்ஸ் ஃபீஸும் கட்ட முடியாம கடனும் வாங்க முடியாம ரொம்ப ஒரு பெரிய விஷயமாகும். அண்ட் அதுக்கு வந்து எம்பிபிஎஸ் ஒன்தான் கேட்டா டு பி ஃப்ராங்க் இட் இஸ் நாட், இட் இஸ் நாட் வொர்த் இட். உங்களுக்கு பெட்டர் கரியர் ஆப்ஷன் தான் தாராளமா போயிடுங்க. இல்ல இதுதான் டாக்டர் எனக்கு ஆகும், இதுதான் நான் டாக்டர் தான் ஆகுனா தாராளமா ஆகாது, எந்த தப்பும் கிடையாது. சார் இப்போ இது ஃபினான்ஷியலி சொல்றீங்களா சார், இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் இப்போ நீட் கிளியர் பண்ணா கவர்மெண்ட்ல வந்து எத்தனை பேரால வந்து போக முடியும்? இப்போ கவர்மெண்ட் காலேஜ் போனா அவங்களுக்கு ஃபீ எந்த அளவுக்கு இருக்கும்? லைக் ரொம்ப குறைவு. பட் அந்த அளவுக்கு எல்லாரும் இன்டெலிஜென்ட்டா இருக்கணும்ல, அதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு பிரில்லியண்டா இருக்கணும் இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு 1 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா சீட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6000-7000 சீட் தான். அதுல எவ்வளவு காம்படிஷன் இருக்கும். அதே மாதிரி நீட் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்து இந்த டைம் நீட் கிளியர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு 4வது அட்டெம்ப்ட் கொடுத்து கிளியர் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இப்பதான் கொடுக்குறப்ப என்னால உங்க கூட காம்படிட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது, கஷ்டமா முடியாது இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணணும், இவனு உட்காந்து ஒரு 2-3 வருஷம் படிச்சு இவனை காம்பீட் பண்ண பார்ப்போம். இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன சொல்றாங்கன்னா, நீட் வந்து ஒரு பேசிக் தகுதி அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கு மெயினா சொல்லணுங்க. நீட் வந்து இல்லைன்னா டாக்டர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. இப்ப நீட் வந்துருக்கு இல்லைங்களா? பட் அப்ப நீட் வராதுக்கு முன்னாடி இந்த டாக்டர்லாம் அவ்வளவு மோசமான டாக்டர்ஸா? அப்படிலாம் இல்லையே சார். பிரில்லியன்ஸ் இல்லையா? இல்ல அவங்க எல்லாம் இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண கிடையாதா? நம்ம அப்படிலாம் எதுவுமே இல்ல. பட் ஸ்டில் இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நீட்டுக்கு அப்புறம் வந்த டாக்டர், நீட்டுக்கு முன்னாடி வந்த டாக்டர்ஸ், நீட்டுக்கு முன்னாடி வந்த டாக்டர்ஸ் என்ன பெரிய ஃபிளாஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்? நத்திங். இது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மெடிசன் இஸ் நாட் அபவுட் யுவர் டூ மச் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், இட்ஸ் அபவுட் யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஆல்சோ யுவர் இன்ட்ரெஸ்ட். இதுதான் நீட்டை வச்சு பாஸ் பண்ணி தான் இவனை நான் டாக்டர் ஆக்கணும்னு நினைக்கிறது. ஐ திங்க் இட்ஸ் a flaw from the government. That is what I would say from my perspective. Okay. We hope foreign country அப்படி இல்லைங்க, என்ன ஒரு ஃபாரின் கண்ட்ரியில அப்படி கிடையாது. கிரேட் முடிச்சவனே நீங்க உங்களுக்கு என்ன கேரியர் வேணும் அதுல போய் நீங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், இந்த அளவுக்கு டஃபா இருக்காது, நீங்க எங்க கிளியர் பண்ணிடலாம். இங்க அப்படி கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா they are making so much money out of that. வந்து பல கோடி வாங்குறாங்க, அந்த பல கோடியில பல கோடி கவர்மெண்ட்டுக்கு போகும். பிசினஸ் சார், பேசிக்கலி வந்து பிசினஸ் தான். எங்க சுத்தினாலும் end point is business. So பாப்போம், hope we get out of that. ஆனா வந்து நிறைய get out of it, it will go much more worse. Yeah but still we hope. Let's hope. I think what I would say is, if you people have a better option, maybe நான் அக்ரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல மேபி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்ப இந்த கைரோ பிராக்டிஷன் இருக்காங்க, அது அந்த ஒரு ஆப்ஷன் பெட்டர் ஆப்ஷன் இருக்கு. பிசியோதெரப்பி நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா இப்போ பண்ணுங்க. இல்ல நான் நீட் முடிச்சு நான் உட்காந்து MBBS டாக்டரே தான் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 வருஷம் உட்காந்து நீங்களும் கஷ்டப்படுத்தி உங்க வீட்டையும் கஷ்டப்படுத்த சுச்சுவேஷன் வச்சுக்காதீங்க. நல்லா பிரில்லியண்டா இருக்குன்னா தாராளமா இது பண்ணலாம். அது இல்லாத பட்சத்துல பெட்டர் டு சார் ஆக்சுவலி இட்ஸ் a very very good that you are very frank about it. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல பாட்காஸ்ட் சார். ஆக்சுவலா நிறைய இன்புட்ஸ் கிடைச்சிச்சு, நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. அண்ட் ஆல்சோ வந்து நீங்க ஃபிட்னஸும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஹோப் கைஸ் பாக்குற எல்லாருமே வந்து ஃபிட்னஸ் ஃபாலோ பண்ணுங்க. So I have uploaded many videos of it, so people if you want to கண்டிப்பா will Instagram சாரோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வில் புட் இட் இன் தி டிஸ்கிரிப்ஷன். செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ரிகார்டிங் ஃபிட்னஸ் அண்ட் ரிகார்டிங் யுவர் பாடி நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ நீங்க தாராளமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எஸ் கைஸ். ஆல்சோ உங்களுக்கு வேற என்ன நீஷஸ்ல டொமைன்ல பாட்காஸ்ட் வேணும், எதை பத்தி இன்ஃபர்மேஷன் வேணும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சார் வெரி நைஸ் டாக்கிங் டு யூ சார். Thank you. Thank you sir. Thank you so much, ma. Thank you.